ஹாய், நான் ரோஜினி, சைல்ட் பர்த் எஜுகேட்டர், சென்னையில் இருக்கேன். ஆஸ் அ பிரெஸ்ட் ஃபீட் மதராக நான் வந்து என் பையனுக்கு வந்து மூணு வயசு வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணியிருக்கேன். பட் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி இட் வாஸ் நாட் ஈஸி. நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய டாக்டர்ஸ் நான் போய் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் என்னோடய ஹெல்த் இஷ்யூக்காக போய் டாக்டர்கிட்ட பார்க்கும்போதும் நிறைய டாக்டர் என்கிட்ட சொன்னதும் வந்து why are you breastfeeding ஆஃப்டர் 6 months இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிரெஸ்ட் மில்க் வந்து வெறும் தண்ணி தானே, எதுக்கு அன்வான்டாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க, இல்லை குழந்தைக்கு ரொம்ப பழகிடுமே, ஏன் இவ்வளோ நாள்லாம் எதுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், அதான் 6 மாதம் வரைக்கும் தானே அப்படின்னு எனக்கு நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. நான் நிறைய இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஸோ நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மாதிரியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கேள்விகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறது தான் இதுலேயே கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு டாக்டர் வந்து அவங்க இருக்கிற பொசிஷனுக்கு அவங்க என்ன சொல்லணும், பிரெஸ்ட் மில்க் இஸ் குட், இல்லை நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ ஹாவ் டு டேக் யூர் ஓன் டிசிஷன். நீங்கள் ஒரு ஹெல்த் இஷ்யூக்கு உங்களோட உடம்பு ஹெல்த் இஷ்யூக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ணதை நான் சொல்கிறேன். எனக்கு சொல்கிறது வந்து why are you continuing breastfeeding, அதான் your son is 2 years old or 2.5 years old, there is no need, please stop it அப்படின்றது. ஒரு பீடியாட்ரிஷியன் என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் போய் என் குழந்தைய காமிக்கும் போது ஒரு பீடியாட்ரிஷியன் எங்கேயா சொல்கிறாங்க why are you continuing breastfeeding, there is no use, breast milk is just a water அப்படின்றாங்க. After 1 year it's purely a water, why are you wasting your time on breastfeeding அப்படின்றது. ஸோ this is very கேட்கும் போது நமக்கு ஒரு டாக்டரே இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பிரெஸ்ட் மில்க் நிஜமாகவே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி தானா அப்படின்றது தான் இந்த வீடியோ. WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கம்பல்சரி 6 month எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் குழந்தைக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறாங்க. 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. 6 மாதங்கள் தாண்டினதுக்கு அப்புறம் 2 வயசு வரைக்கும் தாய்ப்பாலோடு சேர்ந்து சாலிட் ஃபுட் எடுத்துக்கலாம். இப்போ குழந்தை 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சாலிட் ஃபுட் கொடுக்கலாம். சாலிட் ஃபுட் சாப்பிட்டாலுமே குழந்தை தாராளமாக பிரெஸ்ட் மில்க் 2 years ஆர் பியாண்ட், அதுக்கு மேலேயும் அது உங்கள் இஷ்டம், தாய்ப்பால் தாராளமாக எடுக்கலாம்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களே சொல்லும்போது நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. இப்போ இந்த பிரெஸ்ட் மில்க் வந்து 6 மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நிஜமாவே தண்ணியாக மாறுதா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க 2015. ஓகே, 2015 ஒரு 2 பிரெஸ்ட் மில்க் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி 2 வருஷம், அதாவது குழந்தை பிறந்து 2nd year ஆஃப் போஸ்ட்மார்ட்டமில் வர்ற மில்க் 2 வருஷம் கழித்து தாய்ப்பால் கொடுக்குறவங்க கிட்ட அந்த மில்க் எடுத்து அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு வகையிலையும் 2 வருஷம் கழிச்சும் இல்லை 1 வருஷம் கழிச்சோ தாய்ப்பால் வெறும் தண்ணியாக மாறுறது இல்லை, அதோட நியூட்ரிஷன்ஸ் வேல்யூவை அது இழக்கிறது கிடையாது. ஓகே, இன்ஃபேக்ட் அதோட ப்ரோட்டீன் லெவலும் ஃபேட் லெவலும் வந்து இன்னும் அதிகமாகி தான் இருக்குது. ஏன்னா குழந்தை வளர வளர அதுக்கு எனர்ஜி தேவை, அதுக்கு ப்ரோட்டீன், அதோட க்ரோத்துக்கு ப்ரோட்டீன் தேவை, நல்ல ஃபேட் தேவை. ஸோ பிரெஸ்ட் மில்க் வந்து உங்களோட குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. நிறைய ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் வந்து அந்த மில்கில் அதிகமாகுது. கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு விட்டமின் டவுன், அதாவது சிங்க் அண்ட் பொட்டாசியம் அப்படின்ற இந்த ரெண்டும் வந்து பிரெஸ்ட் மில்கில் கம்மியாக இருக்குது. பட் இதை தாண்டி குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும், எல்லா எனர்ஜியும், எல்லா ப்ரோட்டீனும், எல்லா ஃபேட்டும் வந்து பிரெஸ்ட் மில்கில் இருக்குது. ஓகே, அது உங்களோட குழந்தையோட வயசை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ஓகே, நீங்கள் லாங் டேர்ம் பிரெஸ்ட் ஃபீட் அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க, கண்டினியூ பண்ணுறீங்கன்னா இதனால் நிறைய பெனிஃபிட் அவங்க குழந்தைங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து லாங் டேர்மாக பிரெஸ்ட் ஃபீட் எடுக்கிற குழந்தைங்களுக்கு
ஒபேசிட்டி வர சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, டயபெட்டிஸ் வர சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அலர்ஜி ரொம்பவே கம்மியாக இந்த பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற குழந்தைங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனில் இருந்து அவங்களோட உடம்பு எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து நிறைய உங்களோட பாண்டிங் அந்த குழந்தை கூட வேறு மாதிரி இருக்கும். அண்ட் உங்கள் குழந்த ட்ராண்ட்ரமாக பண்ணுற குழந்தை, அதாவது ரொம்ப ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து குழந்தைங்களோட எமோஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் மேஜிக். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது இந்த ட்ராண்ட்ரமான குழந்தைங்க இருக்குது இல்லையா, அந்த அம்மாக்களுக்கு புரியும். இட்ஸ் மேஜிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அம்மாக்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏற்படக்கூடிய ஒரு பிரஸ்ட் கேன்சராக இருக்கலாம், இல்லை பிரஸ்ட் ஒவேரியன் கேன்சராக இருக்கலாம், இல்லை யூட்ரஸ் கேன்சராக இருக்கலாம். இதில் இருந்தெல்லாம் வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் உங்களோட அந்த சான்சஸ் வந்து நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணால் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒபேசிட்டியிலேருந்து உங்களை காப்பாற்றும், டயபெட்டிஸில் இருந்து நீங்கள் லாங் டேர்ம் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் வர சான்சஸ் ரொம்ப கம்மியாகும். ஸோ இப்படி நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ இஃப் யூ டிசைட் டு பிரஸ்ட் ஃபீட் யுவர் கிட், இட்ஸ் அப் டு யூ. நோ ஒன் ஹாவ் அ ரைட்ஸ் டு சே வாட் யூ ஹாவ் டு டூ. நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்றது இது உங்களோட சாய்ஸ், நீங்கள் எடுத்த முடிவு. ஸோ இந்த ஜேர்னின்றது இட்ஸ் நாட் ஈஸி. நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய நம்ம சரியாக தான் பண்ணுறோமா, நம்ம குழந்தை நம்ம கூடயே இருந்துருமா, இண்டிபெண்ட்டாக வராது அப்படின்றதெல்லாம் இட்ஸ் அ மித். யுவர் கிட் வில் பி வெரி இண்டிபெண்ட். ஏன்னா அவங்க எமோஷ்னலான ஒரு செக்யூர்டான ஒரு பேசிக் அவங்களுக்கு கிடைக்கும் போது இந்த கிட் வந்து கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக தான் இருக்க முடியும். ஒரு இன்செக்யூரிட்டி இல்லாத ஒரு கிட்டாக இருப்பாங்க. ஸோ டோன்ட் வெரி, கண்டினியூ யுவர் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. யுவர் டெசிஷன், யுவர் பிரஸ்ட் மில்க், யுவர் பேபி. ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் நிலவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.